தூத்துக்குடி என்றாலே எல்லோரின் நினைவுக்கு வருவது முத்து. அதற்கு அடுத்து உப்பு. ஆனால் இப்போது குஜராத்தில் இருந்து உப்பு வாங்கப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. தூத்துக்குடி இங்கிருந்து வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் உப்பு அனுப்பப்பட்டு வந்தது. இந்த நிலையில் பருவ மாற்றம், அடிக்கடி பெய்த மழை போன்ற காரணங்களால் இப்போது உப்பு உற்பத்தியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இன்னும் பல காரணங்கள் இருக்கின்றன. அது என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நம் நாட்டில் குஜராத்திற்கு அடுத்து தமிழகத்தில்தான் அதிக அளவு உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. சராசரியாக ஆண்டிற்கு 25 லட்சம் டன் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. இதில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் 22 லட்சம் டன் வரை உப்பு உற்பத்தி நடக்கிறது. நேரடியாக 25,000 தொழிலாளர்களும் மறைமுகமாக 25,000 தொழிலாளர்களும் ஆக மொத்தத்தில் 50,000 தொழிலாளர்கள் இதில் ஈடுபட்டு வருகின்றனர். அதுவும் ஆண்களை விட பெண்கள்தான் அதிகமாக ஈடுபடுகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி, வேம்பார், முல்லைக்காடு, முத்தையார்புரம், ஆறுமுகநேரி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 20,000 ஏக்கர் பரப்பளவில் உப்பு உற்பத்தி நடந்து வருகிறது. உப்பில் கல் உப்பு, பொடி உப்பு, தூள் உப்பு என 3 வகையான உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் உப்பு இயற்கையாகவே அதிக வெள்ளை நிறம் கொண்டது. அதனால் இதற்கு தனி மவுசு அதிகமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இயந்திரம் இல்லாமல் உப்பு உற்பத்தி நடந்து வருகிறது. இதனால் சமையலுக்கு பயன்படுத்த தூத்துக்குடி உப்பையே பலரும் விரும்பி வருகின்றனர். தொழில் பயன்பாட்டிற்கு மட்டும் குஜராத்தில் விளையும் உப்பை பயன்படுத்தி வருகிறார்கள். தூத்துக்குடியிலிருந்து தமிழகம் தவிர பிற மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் உப்பு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இலங்கை, மலேசியா, இந்தோனேசியா, மாலத்தீவு உள்ளிட்ட நாடுகளுக்கு கப்பல் மூலம் அனுப்பப்பட்டு வருகிறது உப்பு. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பரில் உப்பளங்களின் பாதிப்பை தயார் செய்வார்கள். ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை உப்பு உற்பத்தி நடக்கும். அக்டோபரில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதும் உப்பு உற்பத்தி சீசன் முடிவடையும். தேவையை பொறுத்து கல் உப்பு, தூள் உப்பு பேக்கிங் செய்து விற்பனைக்கு அனுப்பப்படும். இப்போது உப்பு உற்பத்தி பாதிப்புக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இந்த ஆண்டு பருவம் தவறிய அடிக்கடி பெய்த மழை, சாதகமில்லாத வானிலை, போதிய வெயில் இல்லாதது போன்ற காரணங்களால் உப்பு உற்பத்தி கடுமையாகவே பாதிக்கப்பட்டுள்ளது. உப்பளங்களில் உப்பு தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டு வெயிலில் ஆவியாகும் நிலையில் மழை பெய்வதால் அது உப்பு தண்ணீரை நீர்த்து போக செய்து உப்பு விளைச்சலை கடுமையாக குறைத்து வருகிறது. இந்த ஆண்டு 40% மட்டுமே உப்பு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. மழையால் உப்பளங்கள் சீரற்ற நிலைக்கு போனதால் பல உப்பளங்களில் இன்னும் உப்பு உற்பத்தியே தொடங்கப்படவில்லை. இதனால் உப்பள தொழிலாளர்களும் வேலையின்றி பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். ஒரு டன் உப்பு ரூபாய் 3,500 முதல் ரூபாய் 4,500 வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் தற்போது உப்பு தட்டுப்பாடு காரணமாக ரூபாய் 5,500 முதல் ரூபாய் 6,500 வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இன்னும் 2 மடங்கு வரை விலை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இருப்பு வைக்கப்பட்டிருந்த உப்பு தற்சமயம் விற்று தீர்ந்து விட்டது. இதனால் உப்பு தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதனால் குஜராத்தில் இருந்து உப்பை இறக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. தூத்துக்குடி உப்பு உற்பத்தி வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத வகையில் குஜராத்திலிருந்து கண்டெய்னர்களில் 40,000 டன் உற்பத்தியை இறக்கி வியாபாரத்தை பாதுகாக்க போராடி வருகின்றனர். இதே நிலை நீடித்தால் உப்பு விலை ஏற்றத்தால் உப்பு வியாபாரிகள் தொழிலை விட்டு செல்லும் நிலை ஏற்படும். விவசாயம் போல் இதுவும் பருவநிலை சார்ந்த தொழில்தான். ஆனால் உப்பளமானது சுரங்கத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இதை வேளாண்மை துறைக்கு இதை மாற்ற வேண்டும். வேளாண்மை துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது போல உப்பு உற்பத்தி தொழிலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. தமிழகத்தை விட குஜராத்தில் உப்பு உற்பத்தி செலவு 2 மடங்கு குறைவு. உப்பு அரவை மில்லுக்கு குஜராத் அரசு வழங்கியுள்ள குறைவான மின்சார கட்டணமும் அதற்கு முக்கிய காரணம். உற்பத்தி செய்யப்பட்ட உப்பை நேரடியாக துறைமுகத்தில் இருந்தே ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு அங்கேயே வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இதுபோன்ற வசதிகள் செய்து கொடுக்கப்படுவதில்லை. உப்பளங்களுக்கான இடங்கள், குறைந்த கட்டணத்தில் மின்சாரம் போன்ற சலுகைகளை தமிழக அரசு வழங்கினால் மட்டுமே உப்பு உற்பத்தியை அதிகரிக்க முடியும். ஆகவே திராவிட மாடல் குஜராத் மாடலை அமல்படுத்துமா?